இன்றைக்கி நம்மக்கிட்ட டிவிஎஸோட புது என்டார்க் 150 தான் இருக்குது. இந்த மோட்டார் சைக்கிளோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கூட்டர், இந்த ஸ்கூட்டரோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னு என்ன கேட்டிங்கன்னா இந்த இன்ஜின் தான். இந்த 3 வால்வ் 125 சிசிலேருந்து ஓவர் போர் பண்ண இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெம்னே சொல்லலாம். ரீஃபைன்மெண்ட் செமையாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. உங்களுக்கு புதுசாக கிராங்க் கேஸையும் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி கிராங்க் ஷாஃப்ட்டும் இன்னும் லைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பிஸ்டன் ரிங்ஸுக்கு ஃபிசிக்கல் வேப்பர் டெபாசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ரிங்ஸோட லைஃபும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். நான் ஆல்ரெடி நிறைய ஆட் பண்ணிட்டேன். இதோட இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். டிவிஎஸோட பேட்டன்டட் ஆயில் கூல்ட் கம்பஷன் சேம்பரும் அந்த எக்ஸ்ட்ரா பவர் அழுத்துகிற ஸ்டார்டர் ஜென்ரேட்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான டார்க் கர்வ், மோஸ்ட் டார்க்கெஸ்ட் இன் இட் செக்மெண்ட்னே சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் குறையில்ல. 0 to 60 வந்து பார்த்திங்கன்னா 6.3 செகண்ட்ஸ்லேயே ரீச் பண்ணுது. செகண்ட் பாசிட்டிவ் என்ன கேட்டிங்கன்னா இந்த மோட்டர் சைக்கிளோட ஃப்ளிக்கபிலிட்டி தான். ரொம்ப லைட் வெயிட் 115 kg தான் இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடியே வண்டி டேர்னிங் ஆகுது. தேர்ட் பாசிட்டிவ்னு என்ன கேட்டிங்கன்னா பிரேக்ஸ் செம ஷார்ப், அடிச்சிக்கவே முடியாது. ஏபிஎஸ் ஃப்ரண்ட்டில் வருது. ஃபோர்த் பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபீச்சர்ஸ் தான். சில ஃபீச்சர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ். சில ஃபீச்சர்ஸ் இருக்காமல் இருக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடில் ஸ்டார்ட் சிஸ்டமை ஃபுல்லாகவே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எவ்வளோ நேரம் கழித்து இன்ஜின் ஆஃப் ஆகுதுன்ற வரைக்கும் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணலாம். அண்ட் சில ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நேம் சேக் ப்ரோச்சர் நிரப்புறதுக்காக மட்டும் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேக்கட் ஸ்டைல் ஹேண்டில் பார் இப்படி இருந்தால் என்ன, அது எதுக்கு ரிலீஸ் பண்ணுமா. அப்புறம் இந்த 4 பட்டன் கொடுத்துருக்காங்களாம். இன்னொரு விஷயமா ஏதோ சொல்லியிருக்காங்க, மறந்துடுச்சு. ஆனால் தேவையில்லாமல் நிறையா அந்த 22ல் முக்கால்வாசி தேவையில்லாததான் இருக்குது. ஸோ நெகட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட ஸ்டெபிலிட்டி, மிட் கார்னர் ஸ்டெபிலிட்டி வந்து எனக்கு பத்தலை. ஒரு மாதிரி பம்பியாகவே இருந்துச்சு. கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலான்ற மாதிரி தோணுச்சு. எஸ்பெஷலி ஃபாஸ்ட்டாக ஏதாவது கர்வ் எடுக்கும்போது வண்டி என்ன பேசுதுன்னு எனக்கு புரியவே இல்லை. அந்த கனெக்ட் இல்லை. செகண்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதோட டிசைன் சப்ஜெக்டிவ் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் டிசைன் வந்து இந்த வண்டியோட டிசைன் ரொம்ப போலரைசிங்காக இருக்குது. ஃப்ரண்ட்டு ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸை அவங்க வச்சுருக்க விதம், ஃப்ரண்ட் அண்ட் டிசைனே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிடிக்கல. மேபி அதை பிடிச்சவங்க கூட இருக்கலாம். ஸோ டிசைன் வந்து சப்ஜெக்டிவ் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ்பெஷலி இந்த செக்மெண்ட்டில் பார்க்கும்போது SR150 செத்து போச்சு. அதோட சர்வீஸ் நெட்வொர்க்னாலே அது அழிஞ்சு போச்சுன்னே சொல்லலாம். ஏராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக மோர் ஸ்போர்ட்டிவ் ஓரியன்டாக இருக்குது. டிவிஎஸ் என்டார்க் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்வீட் ஸ்பாட்டில் வந்து உட்கார வச்சுருக்காங்க. பட் இந்த டிசைன்னால் நிறைய பேர் வாங்காமல் போயிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மோட்டர் சைக்கிளோட ப்ரைஸும் இன்னும் ரிவீல் ஆகலை. வந்த உடனே ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறோம். அதையும் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போட்டு விடுங்க. தொடர்ந்து டெக்னிக்கல் ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்க்கு சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இந்த மாதிரி வைலண்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக வைபாக டிசைன் பிடிச்சிருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டு, மாமே உனக்கு வண்டி ரெடி ஆகிடுச்சு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுங்கள்.